அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த பேட்டர்னு சரிங்களா, இந்த பேட்டர்ன் செப்டம்பர் 2024 இருக்கக்கூடிய இந்த மந்த்லி சார்ட்டில் 9/9/2024 நேற்று முடிந்த வின்வின் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12.72 முழு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 18/12/72 அப்படின்னு வந்திருக்கோம். இந்த ரிசல்ட் வந்து இதை வச்சு ஒரு சூப்பரான பேட்டர்ன் இருக்குது. நேற்றே நம்ம வீடியோ போட்டிருக்கணும், பட் வந்து நம்மளால் போட முடியல. ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அந்த 6ஆம் தேதி வீடியோ போட்டோம் சரிங்களா. 6ஆம் தேதி வீடியோ போட்டப்போ 295 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அதில் வந்து நம்ம அன்றைக்கி போடும்போது என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 729ங்கிறது சிறந்த பேட்டர்னு. இதில் வரக்கூடிய எண்களை நீங்கள் தினமும் ஏபிபிசிஎஸ்சியாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 722ன்னு ரிசல்ட் வந்தது ஏன் வந்தது அப்படிங்கிற ரிசல்ட்டை போட்டப்போ நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். நிர்மலுக்கான கணிப்பில் வந்து அன்றைக்கி 29ங்கிற பேர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 385ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து அக்ஷயா ட்ராவில் 97.5 975ன்னு வந்திருக்கும். அதே 279 இருக்கக்கூடிய 97 வந்திருக்கும் சரிங்களா. அப்புறம் நேற்று நடைபெற்ற வின்வின் குழுக்களில் 272. இந்த 272 எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன விஷயங்கள்னு பார்ப்போம் சரிங்களா. இது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னோட இன்னொரு சேனலில், அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது எஸ்பிபி அப்படின்னு சொல்லியிருக்கும். கனி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் எஸ்பிபின்னு இருக்கும். அந்த சேனலுக்குள்ளே இருக்கேன். இப்போ நீங்கள் யூடியூப்குள்ளே போனதுமே இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக இந்த வீடியோ போட்டது செகண்டாக பார்த்திங்கன்னா இந்த பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் இருக்கும். இந்த இடங்கள் என்ன விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வரும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான். இது இந்த 1ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 10 நம்பருங்களில் இந்த 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது நேற்று முடிந்த வின்வின் குழுக்களில் திங்கட்கிழமை வரைக்கும் 1, 4 அப்படிங்கிற நம்பர் மட்டும் வராமல் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே போல் நிறைய தடவை நம்ம கொடுத்த அன்றைக்கி வின்னிங் வந்திருக்கு ஓகேங்களா. இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏபியில் 14, 16 ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது விஷயங்கள் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி நமக்கு வந்து இந்த ஸ்ரீசக்தி ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா 10/9/2024 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 1 மட்டும் ஸ்பெஷலாக 50 நாள் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க. அப்புறம் சி போர்டில் பெண்டிங் என்ன இருக்குது, ஏ போர்டில் என்ன பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 50 நாள். முடிஞ்சவங்க நாளைக்கு ட்ரை பண்ணிக்குவாங்க. ஏ போர்டில் வந்து ஒரு 5 செட்டு மினிமம் வச்சு பாருங்க சரிங்களா. அதனால் 1, 4 இந்த 10 எண்களில் இருக்கக்கூடிய இந்த 10 எண்களில் 8 எண்களை எடுத்துட்டாங்க. இந்த 2 எண்கள் வந்து 1, 4 எடுக்காமல் இருக்குது. இந்த 1, 4 என்றைக்கு கணிப்பில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கணிப்பில் வந்து 1, 4 அந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நம்ம வந்து இதை போட்டிருந்தோம், இன்றைக்கி போட்டிருந்தோம் சரிங்களா. கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தோம். இந்த 1, 4, 6, 8ங்கிற பேர் நம்பரில் இருக்கக்கூடியது 1ம் இந்த 4ம் வந்துச்சுன்னா இந்த நம்பர்களை டச் பண்ணி தான் வரும். இந்த 1441, 1661, 1881 இந்த 1ங்கிற போது வரும். 6ங்கும்போது பார்த்திங்கன்னா 4664, 4884, இந்த 1441 இதெல்லாமே வரும் சரிங்களா. அதனால் இந்த விஷயங்கள் இது தான். இது வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போனதுமே இந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு செக் பண்ணுவீங்க. அப்போ பண்ணும்போது நம்மளோட பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்டுன்னு இருக்குது. ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் என்னோடய சேனல்லையே நானே பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு சேனலில். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பர்சனலைஸ்டுன்னு இருக்குது, நன்னுன்னு இருக்குது, அன்சப்ஸ்கிரைப்னு இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனலைஸ்டுன்னு இருக்கக்கூடிய செகண்டில் இருக்கக்கூடிய நம்பரை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வீடியோக்குள்ளே யூடியூப்பில் போனதுமே அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த ஏஎல்எல்னு இருக்கக்கூடிய ஆளுங்கிறது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ வில் கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும் ஓகேங்களா. அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் தவறுதலாக கூட இந்த விஷயங்களை வந்து பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஏஎல்எல்ங்கிற நம்பரை டச் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ்டுன்னு இருக்கக்கூடிய இதில் தான் மேக்ஸிமம்லாம் டச் பண்ணி வச்சுருப்பாங்க. பெல் ஐக்கான் வந்து இது தான், இந்த கருப்பு கலர் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை டச் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு யூ வில் கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் அப்படிங்கிறதுக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல வரும் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஷயங்கள் வந்து இதில் போட்டிருக்கோம், எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதில் வந்து ஹோம் பேஜ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஓகேங்களா. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தம்ப்நெயிலில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு.
6ஆம் தேதி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிர்மல் 396. இனி இந்த மாதம் இந்த ஏபிபிசிஏசி எண்கள் தான் வரும். நேற்று எண் 722 ரிசல்ட் வந்தது உங்களுக்கு தெரியுமா? இதோ உங்களுக்காக அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு வீடியோவை அந்த 6ஆம் தேதி வீடியோவை சரியாக பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி 22ங்கிற நம்பர் வந்து 72ம் பாஸ் ஆகிருக்கும், 22மே இன்றைக்கி சூப்பரான ஒரு பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? 22ம் பாஸ் ஆகிருக்கும், 72ம் பாஸ் ஆகிருக்கும், 27ம் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த விஷயங்கள் இது தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஷார்ட்ஸுங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல விஷயங்கள் போட்டிருந்தோம். என்ன விஷயங்கள்னு பார்க்கலாம். உங்களோட கணக்கில் நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்னில் வரக்கூடிய நம்பர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட கணக்குலையுமே இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக யோசிக்க முடிஞ்சதுன்னா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க நம்பருங்க இந்த வாரத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 நம்பர் வின்னிங் வரும். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் இது தான். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். 5 நம்பர் வந்து இன்றைக்கி சீபோர்டு வருது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எண்களை வந்து 5 எங்கெங்கே இருக்கோ அந்த நம்பரை சூஸ் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? அதனால் இந்த 79 97ங்கிற பேர் முடிஞ்சிட்டு அடுத்து 29 92ங்கிற பேர் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் 295 065 845ங்கிற மாதிரி நம்பர்கள் வரும். ஓகேங்களா? அதனால் இது என்னோட கணிப்பு. உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன மாதம் இந்த 72 அப்படிங்கிற நம்பர் வந்து சரியாக வந்து 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 27 72ங்கிற பேர் பெண்டிங் இருந்துச்சு. இந்த 279 வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதனால் இதுதான் வந்து விஷயங்கள். இந்த விஷயங்களை வந்து நம்ம இந்த கொடுத்துருக்கூடிய இந்த 3 பேட்டர்னில் சிறந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 279 தான். இது நான் இன்றைக்கி சொல்ல 6ஆம் தேதி வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இது நம்ம வீடியோ ஆரம்பித்த நாள்லேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்த இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது போன மாதத்தில் நம்ம போட்ட ஒரு ஷார்ட்ஸ். ஓகேங்களா? அதில் இந்த மாதிரி ஷார்ட்ஸு கீழே வந்தீங்கன்னா வீடியோஸ்னு இருக்கும். இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இந்த இடத்துல சப்ஸ்கிரைபுங்கிற இடத்த நீங்கள் கரெக்டாக அந்த ஏஎல்எல் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்து உடனே கிடைக்கும். அடுத்து வீடியோஸ் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோ நம்ம போட்டிருக்கோமோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட்ஸில் நம்ம எதாவது போட்டிருந்தோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2024க்கான அக்ஷய டிராவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்றுமே நம்ம இந்த கொடுத்துருந்த இந்த 035 அப்படிங்கிற நம்பர்லேருந்து வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தது இந்த 279 அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். இதை நம்ம கரெக்டாக நேற்று பார்த்துருந்தா நேற்று வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த ஏன் 9 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 279 அப்படிங்கிற பேட்டர்னில் இப்போ நீங்கள் பார்த்தது 1ஆம் தேதி வீடியோ. சரிங்களா? இந்த 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 803 ரிசல்ட் வந்துச்சு. நம்ம அன்றைக்கி வீடியோவில் போட்டப்போ 703ன்னு கொடுத்துருந்தோம். 703ங்கிறதுக்கு 803 அப்படின்ட்டு ரிசல்ட் வந்துச்சு. அதுலேயே வந்து 4 ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதில் 833 அப்படிங்கிற நம்பர் வந்து 803 சிங்கிள் ஷாட்டில் பி போர்டில் 0 வந்துருந்துச்சுன்னா அன்றைக்கி மொதல் நாளே இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியை நம்ம வந்து வின்னிங் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸு ஷார்ட்ஸ் வீடியோலாம் இதில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டு. இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன போடுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த 8 ஹவர்ஸுக்கு முன்னாடி அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் நான் இந்த விஷயத்தை போடுறேன். இன்று ஏன் 272 வின்னிங் வந்தது, 6/9/2024 அன்று ஏன் 722 வந்ததுன்னு வீடியோ போட்டேன். முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த 272 ஏன் வந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருந்தேன். அதோட லிங்க்கும் கீழே உங்களுக்கு போட்டிருந்தேன். கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 3 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் கமெண்ட் பண்ணதில் என்ன கமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து வணக்கம் அண்ணா, இந்த மாதம் நீங்கள் அவர் பேர் என்னன்னு தெரில, பட் யூசர் நேம் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதம் நீங்கள் கொடுத்த 279 நான் தினமும் ஏபிபிசிஎஸ்சியாக டெய்லி ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த மாதம் மட்டும் 45,000 வின்னிங் வாங்கியிருக்கேன். நன்றி சகோ. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து வாழ்த்துக்கள்னா வாட்ஸ்அப் குரூப்பில் 300 ரூபாய், வாட்ஸ்அப் குரூப்பில் 300 கட்டணம் செலுத்தினால் மட்டும்தான் இணைய முடியும். விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு என்னோடய நம்பர் நான் போட்டிருக்கேன். அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா? அதனால் இது விஷயங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது தான். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 2:50 2:45 2:30 மணி 2:15 2 மணி அந்த மாதிரிலாம் கூட டைமில் வீடியோ போட்டோம். நிறைய பேருக்கு வியூஸ் போகாது, நிறைய பேர் வீடியோ பார்க்க முடியாது. ஸோ வந்து
இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். இந்த 1ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்கள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த 1, 4 அப்படிங்கிற நம்பர் வந்தால் என்னென்ன நம்பர்லாம் வந்திருக்குன்னு அடுத்ததுக்கு முன்னாடி நாள்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா? கரெக்டாக வந்து இந்த மாதிரி எண்கள்லாம் இருந்தது. இது மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம வீடியோ போடாத நாட்களில் கம்யூனிட்டி போஸ்ட்டை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஹோம் பட்டன் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த கம்யூனிட்டிங்கிறதுல போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த இடத்துல அன்றைக்கி ஏதாவது பேட்டர்ன் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா? அதனால் விஷயங்கள் இது தான். இந்த நம்ம விஷயங்கள் இது தான். நம்ம சேனல் வந்து பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு சேனலில் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு போட்டிங்கனாவே அழகாக நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருமே என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்டுங்கிறதுல ஏஎல்எல் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த விஷயத்த பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார், என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் நீங்கள் வாட்ஸ்அப் யூடியூப் நடத்துகிறீங்க, நிறைய இன்கம் கிடைக்கும். பட் வந்து ஏன் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு 300 வாங்குறீங்க, அதையும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா யாருக்குமே வந்து அதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் குறைவாக இருக்கும். அதுக்குன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படிங்கிற கணிப்புக்கு பாருங்கள். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ பணத்தை நிறைய பேரை இழந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு மாதத்திற்கு 30 நாளுக்கு 300 ரூபா அப்படிங்கிறத கட்டணத்தை செலுத்துறது ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 300 ரூபாங்கிறது ரொம்ப குறுகிய அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொன்னேன். ஓகே நண்பா அப்படின்னு சொன்னார். பட் அவருக்கான விஷயங்கள் அவர் யூடியூப்பில் இன்கம் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். பட் அது எதனால் சொன்னார் அப்படின்னு தெரில. நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த சேனல்ஸ் எல்லாமே வின்னிங்லாம் இங்கே நிறைய கொடுக்குறாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நிறைய வியூஸ் ஓடுது, நிறைய வாட்சிங் ஹவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கும். பட் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகலான விஷயத்தை வந்து எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறதில்ல. இது வந்து நம்மளோட ஸ்டேட்டு அப்படிங்கும்போது, தமிழ்நாடு அப்படிங்கும்போது மற்ற ஸ்டேட்டாக இருந்தாலும் அது வந்து இல்லீகலாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த விஷயங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் அனாலிசிக்ஸ்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து 46.2K அப்படின்னு போட்டிருக்கு 28 நாளில். வாட்சிங் டைம் 2.4K 28 நாளில் அப்படின்னு இருக்குது. இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணது இந்த 6ஆம் தேதி வீடியோ. அதை ரேங்கிங் வந்து போட்டிருக்காங்க 1 ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10ன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து வியூஸ் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூ. இந்த ரெவன்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நமக்கு வந்து ஒரு 10 பைசா கூட இதில் கிடைக்கல அப்படிங்கிறது தெரியும். சந்தோஷமான விஷயம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குது, வாட்சிங் டைம் இருக்குது, வியூஸ் இருக்குது. ஓகேங்களா? 6ஆம் தேதி போட்ட வீடியோவுக்கு வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ஆகிருக்கு, வாட்சிங் வியூஸ் ஓடிருக்கு. அதில் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ஒரு 412 பேர் வந்து பார்த்துருக்காங்க, 412 மணி நேரம் பார்த்துருக்க மாதிரி இருக்குது. சப்ஸ்கிரைப் வந்து 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அடுத்து கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. இந்த கண்டென்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம வீடியோ எவ்வளோ போடுறோம், எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த அனலைசிஸில் வந்து ஒரு வீடியோ எந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணலாம், ஒரு எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் காட்டும். இது வந்து டோட்டலாக வந்து நமக்கு வியூஸ் போனதுலேருந்து மொத்தமாக இந்த 2 மாதத்தில் 31 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆல் ஏஎல்எல்னு கொடுக்காமல் இருக்கீங்கிறதுனால சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. கமெண்ட்ஸில் வரதெல்லாம் வந்து பேட் கமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதில் எடுத்துக்காது. ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவும் இல்லை. அதனால் இந்த மாதம் 15 செப்டம்பரில் நம்ம வந்து ரீஅப்ளைங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸு மெம்பர்ஷிப்பு அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடைக்கும். அது கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது விஷயங்கள்லாம் இது தான். பட் இதில் எதுவும் 10 பைசா நமக்கு பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுனால தான் என்னோடய முக்கியமான குறிக்கோள். அதனால் என்னால் முடியல அப்படின்னாலும் உங்களால் ஏதாவது நான் கொடுக்கக்கூடிய பேட்டர்னை பயன்படுத்தி உங்களுக்கு வின்னிங் வாங்குங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனல் நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? இது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு 7803 அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் பாருங்கள், ரீப்ரெஷ் பண்ணுறேன், 7803 சப்ஸ்கிரைபர் தான் ஆயிருக்கு. எனக்கு ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணுன்ட்டு ரொம்ப பேராசை நல்லது அப்படின்னு சொல்லி டோனி சொல்லியிருக்காரு. அதனால் அந்த விஷயம் வந்து எனக்கு இருக்குது. 7803 பேர். நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களோட வீடியோ நம்ம நீங்கள் போட்ட பேட்டர்ன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் 4000 பேர் பார்த்தா கூட 549 பேர் தான் லைக்ஸ் பண்ணுறீங்க, 23 பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க.
ஆனால் முந்தின நாள் சூப்பராக போட்டிருந்தீங்க. ஒரு டைமில் வந்து நான் சொன்னேன், இந்த மாதம் தொடக்கத்தில் ஒரு எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய லைக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அந்த லைக்ஸுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். வியூஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லும்போது அது எல்லாத்துக்குமே உடனுடனே நீங்கள் கிடைக்கணும். அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், டக்குன்னு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? விஷயங்கள் சொல்லிட்டேன். ஒய்டி ஸ்டூடியோவில் நம்ம 10 பைசா இல்லை, அதை விட்டுறலாம். அடுத்து வந்து யூடியூப் சேனலில் இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டு, வீடியோஸு, ஷார்ட்ஸ் வரும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் விட்டுறலாம். அடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போகலாம். என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் டிஸ்கஸ் அப்படிங்கிற இது வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 4 கேட்டகரியில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. த கேம் சேஞ்சர்னு ஒரு குரூப்பு, குட் டைம்ஸ்னு ஒன்று இருக்குது, பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் 2ன்னு இருக்குது, பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஹார்ட்டு போட்டிருக்கேன்ல, இதான் நான் ஆரம்பித்த குரூப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் 2ன்னு ஆரம்பித்தேன். இப்போ குட் டைம்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். மொத்தம் வந்து 4 குரூப் இருக்குது. 4 குரூப்லேயுமே என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன நம்பர்லாம் கொடுத்தோம் அப்படின்னு பார்ப்போம். இதில் நீங்கள் டைம் பார்க்கலாம், பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நினச்சிக்கோங்க, நாளையிலேருந்து நம்ம நல்ல விஷயங்களை கொடுக்கலாம். இதில் ஒரு விஷயம் போட்டேன் காலையில், ஒரு அண்ணன் எனக்கு அனுப்பியிருந்தார், நான் குரூப்பில் போட்டிருந்தேன். மிகப்பெரிய இருள் என்ன அப்படின்னு பார்த்தா அறியாமை தான். அது மிகப்பெரிய செல்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்மம் தான் அப்படின்னு இருக்குது. அதனால் அறியாமைங்கிற இருள் வந்து விலகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறியாமைங்கிறதெல்லாம் போயிடும். ஓகேங்களா? மிகப்பெரிய படிப்பாளிகள் தான் வந்து அறியாமையில் வந்து இருக்காங்க, இல்லை அவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க அப்படிங்கிறதுல இல்லை. நம்ம கையில் வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னா கூட அதில் ஒரு ரூபா யாருக்காவது உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் நல்ல ஒரு செல்வமும் நமக்கு வந்து பெருகும். அதனால் நல்ல விஷயங்களாக சொல்லணும்னு நிறையா இருக்குது, சொல்கிறேன். இந்த விஷயங்கள் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், டுடே 14:45ன்னு இருக்கும். ரயில்வே டைம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 14:45னா 2:45. லாஸ்ட் மினிட்டில் கூட என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இன்றைக்கி அமைஞ்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா 447275488872 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தேன். இந்த 472 3 டிஜிட்டில் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா 72 பிசி பாஸு, 88 72ல் 872 பண்ணியிருந்தாங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கும். பட் 72 2 நம்பர்லையுமே மேட்சிங்காக இருந்திருக்குன்னு பார்த்துட்டு 72 மட்டும் எடுத்து அழகாக பிசி மட்டும் எடுத்து விளாண்டுருந்தாங்கனாலும் இன்னைக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அதில் ஆல் போர்டு மேக்ஸிமம் ஏபிபிசி ஏசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 ரிசல்ட்டாக வரும். அப்படிங்கிறது 3 டிஜிட்டாக கொடுத்தேன். பட் இந்த 154ங்கிறது எந்த ஷோவில் வின்னிங் வந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறதில்ல, அதனால் அதை விட்டுடலாம். ஓகேங்களா? அதனால் இது வந்து லாஸ்ட் மினிட்டில் நான் போட்ட வீடியோ, அதாவது வீடியோவில் இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இது தான் நான் குரூப்பில் தான் போட்டிருந்தேன். சரிங்களா? அதனால் இப்போ குரூப்புக்குள்ளே தான் இருக்குது, நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்புக்குள்ளே தான் இது இருக்குது. இந்த விஷயங்கள் பாருங்கள், இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1272 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? 1272 வந்தப்போ நான் 3/9 அந்த டைமில் வந்து நான் வீடியோ வந்து இந்த நம்பர் வந்துச்சுன்னு போட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன போட்டேன், 3:35க்கு என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். 6/9/2024 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்னு சொல்லிட்டு நம்ம போட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் என்ன அப்படின்னு சொல்லி நான் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு போட்டேன். அதில் இந்த 279ல் தான் 72ங்கிறது பிசிலையும், 27ங்கிறது ஏவிலையும், 22ங்கிறது பிசிலையும் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏசிலையும் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த 279 மட்டுமே மாதம் முழுக்க நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது 1ஆம் சொல்லியிருந்தேன், 6ஆம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் புதுசு இல்லை. இது நம்ம சேனலில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி இது நம்பர் வந்துடுச்சு, நேற்று கிடச்சிருச்சு, இன்றைக்கி என்ன நம்பர் வரும்னு சொல்லுங்கள், அதை மட்டும் தான் எதிர்பார்ப்பீங்க. பட் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற நேரத்தில் நமக்கு எதுவும் கிடைக்காது. நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் கிடைக்கும். ஒரு ஜிம்முக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜிம்மில் போயிட்டு நம்ம ஒரு 300 ஃபீஸ் கொடுக்குறோம். அந்த 300 ஃபீஸ் கொடுத்துட்டா நமக்கு வந்து உடம்பு சூர்யா மாதிரி 6 பேக்லாம் வந்துடாது. சரிங்களா? அதனால் சூர்யா மாதிரி 6 பேக் வரலனாலும் அட்லீஸ்ட்டு சூரிய மாதிரியாவது 6 பேக் வரட்டும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூரியன் கஷ்டப்படாமல் முன்னேறி வரல, கஷ்டப்படாமல் மேலே வரல, கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால் நம்ம நாடகமோ அல்லது சினிமா துறையில் பற்றி பேசக்கூடிய விஷயத்துக்கு நம்ம சொல்ல வரல, ஒரு காமெடியாக சொல்கிறேன். நம்ம அவங்க என்ன தான் 300 அந்த ஃபீஸை நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு கொடுத்தாலும் நம்மளோட உடம்பு ஃபிட்டாக போகிறதில்ல. அதை ஜிம் மாஸ்டர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி தருவார். இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து நைட்டு வந்து கரெக்டாக நேரத்துக்கு தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க,
காலையில் நேரமாக எந்திரிச்சிங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மாதங்கிறது 6 மாதத்தில் ஓரளவுக்கு உங்களோட மாற்றங்கள் உடம்புல நல்லா தெரியும். ஒரு சூர்யா மாதிரி 6 பேக் இல்லைனாலும் நல்லா வந்து ஒரு உடம்பு கட்டுடலாக நம்ம வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ஜிம்முக்கு போகிறதுலையும் வாக்கிங் போகிறதுலையும் நல்ல நன்மைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். அது யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். விஷயங்கள் இது தான். அதனால் 300 ஃபீஸ் கொடுத்துட்டு நம்ம குரூப்புக்குள்ளே வந்துட்டாலும் நமக்கு வந்து உடனே எல்லா நம்பரும் கொடுத்துருவாங்க. இதுதான் வரும் வராதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுது அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து சிறந்த பேட்டர்ன்கள் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இருக்குது, இந்த நம்பருங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்பப்போ இன்டிமேஷன் கொடுக்குறேன். அந்த இன்டிமேஷன் கொடுக்குறத வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபுட்டு கண்டிஷனு, மற்றபடி வந்து எக்ஸசைஸு இது எல்லாத்தையும் பண்ணாமல் 300 ஃபீஸ் கொடுத்துட்டு போய் ஓரமாக உட்காந்துட்டு இருந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தோம்னா நம்ம சூரிய மாதிரி ஆக முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம கொடுக்கக்கூடியது நல்ல பேட்டர்னில் வரக்கூடிய நல்ல எண்களை தேர்வு பண்ணி தினமும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்காகத்தான் அந்த ஃபீஸு. ஓகேங்களா? அதனால் அவர் வந்து சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் உடம்பை வந்து மாறிட போகிறாரு. அவர் போய் மந்திரமோ அல்லது வந்து ஏதோ ஒரு ஜூ மந்திரக்காளின்னு ஏதோ ஒன்று போட்டுலாம் மாற்ற போகிறது கிடையாது. சரிங்களா? நல்ல விஷயங்கள் அதுதான், அதை விட்டுடலாம். ஃபாலோஅப்பில் கொடுத்த நம்பரில் 72 77 22. ஓகேங்களா? உங்களுக்கு 1 என்னைக்கெல்லாம் நாளைக்கே 1 வந்தாலும் 17 71 14 41 18 இந்த நம்பர்லாம் ட்ரை பண்ணிங்க. 77 கண்டிப்பாக வின்னிங் வரும். இந்த வாரத்தில் வின்னிங் வந்து 77 வரும். ஏன் வந்துச்சுன்னா வரும்னா 22 வந்துச்சுன்னாவே 72 வரும், 77 வரும். அதே போல் 714ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக 3 டிஜிட்டில் ஒரு வின்னிங் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 77 22ன்னு வர்ற டைமில் 714ங்கிற நம்பரை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். 174ன்னு வரும், 147ன்னு வரும், 741ன்னு வரும், 471ன்னு வரும், அப்புறம் 174. அதான் ஒரு 6 நம்பர் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் போட்டிங்க 174 பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 6 நம்பர் வரும். முடிஞ்சது பிக்ஸ் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபாலோஅப்பில் இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 6ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரும்னு நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் அது எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல இருக்குது. 1 வரும்போது கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி 4 வரும்போதும் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 1 4 வராமல் இருக்குது. இது நேற்று முடிஞ்ச விஷயங்கள். இதில் 272ன்னு 3 டிஜிட் முடிகிறப்ப என்ன மாதிரி எண்கள்லாம் வந்ததுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8111 2019 8111 ஒரு நம்பர் வந்திருக்கு. ஒரு வேளை 111 திரும்ப ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் வருமா அப்படின்னு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு வைங்க. 999 வைங்க, 111 வைங்க, அல்லது 151 வைங்க, 141 வைங்க, 144 வைங்க, 114 வைங்க. இந்த மாதிரி எண்களை நான் சொல்லக்கூடிய எண்களை வச்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? விஷயங்கள் இது தான். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது என்னோடய குரூப்பு. அடுத்து வந்து குட் டைம்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த குரூப் என்ன போட்டிருக்கேன் பார்ப்போம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதிலே தான் போட்டிருப்பேன். நிறைய லாஜிக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அதை அப்போல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம். சரிங்களா? நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன எப்படின்னு பார்த்தா, இந்த செப்டம்பர் மாதம் 2024 இந்த மந்த்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தவங்களுக்கு இப்போ பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக புரியும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுமையாக பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக அந்த கணிப்பு எடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப மைனூட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே சூப்பராக எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம 4D பேட்டர்ன் எடுக்க போகிறோம். அதோட ஃபாலோஅப் வியாழக்கிழமை வரக்கூடிய காரண்ய ப்ளஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபாலோஅப் இருக்குது. அந்த நம்பரும் வரும். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நிர்மலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன வரும், இந்த மாதம் ட்ரிபிள்ஸ் வாய்ப்பு இருந்தால் என்ன ட்ரிபிள்ஸ் வரும் அப்படிங்கிறத ஒரு சூப்பராக நச்சுன்னு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள். 1ஆம் தேதி சி போர்டில் 3 வந்துச்சிங்களா? சரியாக 2 நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா பி போர்டில் 3 வந்துச்சா? அதற்கு பிறகு 2 நாள் கேப் விட்டு பாருங்கள் ஏ போர்டில் 3 வந்துச்சா? அப்புறம் 2 நாள் கேப் விட்டு நாளைக்கு டி போர்டில் 3 வருமா? நல்லா பாருங்கள். கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். நைட் டைமாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சதுன்னா காலையில் பார்க்கக்கூடிய மணி வந்து கரெக்டாக இப்போ 6 அப்படின்னு காட்டுது. அதாவது 12 மணி 6 நிமிஷம் அப்படின்னு காட்டுது. இந்த விஷயங்கள் இதுதான். பொறுமையாக அந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? அடுத்து நான் இன்னொரு நம்பர் காட்ட போகிறேன். அந்த நம்பர் பாருங்கள். 3 வருமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். வந்துரும்னு நினைக்கிறேன். வந்துடணும். அடுத்து 8 பார்க்குறோம். 8 என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் சி போர்டை வச்சு மேட்ச் பண்ணுறோம். எல்லாம் நல்லா பாருங்கள். சி போர்டை வச்சு மேட்ச் பண்ணுறோம். 8 வந்ததுங்களா? ப்ளூ கலரு கரெக்டாக பாருங்கள். 8 வந்ததுக்கப்புறம் 4 நாள் கேப் விட்டு அடுத்த நாள் பி போர்டில் வைக்கிறாங்களா? அதே மாதிரி 4 நாள் நம்ம கேப் விட்டு ஏ போர்டில் வைக்கிறோம். சரிங்களா? இதுதான் அந்த 3 வந்த மாதிரி இந்த 8 வரும். ஓகேங்களா? அப்போ 3 வந்து நாளைக்கு வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு ஏ போர்டுக்கு 3 வரும் அப்படிங்கிறத நம்ம கணிப்பில் பார்க்குறோம்.
8 வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வருது, காருண்ய ப்ளஸ்ஸு 12ஆம் தேதிக்கு 8 ஏ போர்டுக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து பக்காவாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக நீங்கள் அன்னைக்கு மட்டுமே ட்ரை பண்ணி விளாடுங்க. சரிங்களா? அதனால் 8 கொடுக்குறேன். ஓகேங்களா? 8 8 8ன்னு முடியணும். அடுத்து சி போர்டில் என்ன இருக்குது, 7 இருக்குது. சரியாக வந்து ஒரு பார்த்திங்கன்னா 4 நாள் கேப் விட்டு பி போர்டில் 7. ஓகேங்களா? அப்படியே சரியாக 4 நாள் கேப் விட்டு ஏ போர்டில் 7. அந்த ஏ போர்டு 7 என்றைக்கு வரலாம், 13ஆம் தேதி வரலாம். 13ஆம் தேதி நிர்மலுக்கு வரலாம். இது ஒரு பேட்டர்னை கொண்டு வராங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் கொண்டு வருவாங்க. இதை பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சிங்கிள் போர்டு மட்டும் 4 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ நம்பர் வந்து டிக்கெட் வாங்குறதோ அல்லது ஒரு ஏபிபிசிஎஸ்சியில் கூட ட்ரை பண்ண முடியலன்னா கூட சிங்கிள் போர்டில் நீங்கள் இந்த மாதிரியான பேட்டர்னை தான் நீங்கள் பார்க்கணும். பொறுமையாக பாருங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி 3 வந்தது, 2 நாள் கேப் விட்டு 3 வந்தது, திரும்ப 2 நாள் ஏ போர்டு வந்துச்சு. ஏ போர்டு, சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டு. அடுத்து டி போர்டு வருமா, 3 8 4 நாள் கேப் விட்டு 8 பி போர்டு. அடுத்து ஏ போர்டில் 8 வருமா, 8 வருமா அப்படின்னு பார்ப்போம். 7 வந்துச்சு. அடுத்து 7 ஏ போர்டு, அதே வந்து 8, அதே வந்து 7 அப்படிங்கிறது வருமா. இது ஏன் 7 இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு இந்த இடத்துலையும் 7 வந்திருக்கு, நேற்றோட ரிசல்ட்லையும் 7 வந்திருக்கு. ஆனால் நான் எங்கே எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த 8 வந்துச்சுங்களா சி போர்டு, அடுத்த நாள் சி போர்டு 7 வந்துச்சுங்களா. இங்கே பாருங்கள், பி போர்டில் 8 வந்துச்சுங்களா, அடுத்த நாள் பி போர்டில் 7 வந்துச்சுங்களா. இந்த இடத்துல பாருங்களேன், 8 வந்தால் அப்போ இந்த பேட்டர்ன்லேயும் 7 வரணும். 7 தான் வரும். ஓகேங்களா? அதில் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்த விஷயம், இந்த இடத்துல 7 வந்தால் 5 பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 நாள் கேப் விட்டு 5. அடுத்து பார்த்திங்கன்னா 3 நாள் கேப் விட்டு 5. இந்த இடத்துல 5. அப்போ என்னடா இது, நம்ம நாளைக்கு ஸ்ரீசக்தி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கணிப்பு கொடுங்கன்னா இந்த ஆள் வந்து காருண்ய ப்ளஸுக்கும் நிர்மலுக்கும் கணிப்பு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த விஷயத்து ட்ரிக்ஸு, இதுதான் ட்ரிக்குங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரிக்கு தான் முக்கியம். இந்த மாதிரி ஏன் வந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத என்றைக்கு பார்க்குறோம், நாளைக்கு பார்க்கல, நம்ம காருண்யாவுக்கு பார்த்துட்ருக்கோம். காருண்ய ப்ளஸ்ஸு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், காருண்யா ப்ளஸ். அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3 வரும். ஏன் 3 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 935ன்னு 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுங்களா, அந்த நம்பரில் சரியாக ஒரு நம்பரை குறைச்சி 835ங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப இதாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இது வரணும். இந்த ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி வரணும். 722ன்னு வந்துச்சுங்களா 5ஆம் தேதி. அப்படியே பாருங்க, 3 நாள் கேப் விட்டு கரெக்டாக 272ன்னு பாக்ஸில் வந்துச்சிங்களா. டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து 935ல் ஒரு நம்பரை குறைச்சி 835, 722ங்கிற நம்பரை அப்படியே 3 நாள் கேப் விட்டு சரியாக வந்து 272 இன்றைக்கி, அதாவது வின்வின்னுக்கு 272 அடித்தாங்க. அப்புறம் பாருங்களேன், 295 என்றைக்கு வரும் அப்படின்னா தான் அது இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது தான் இந்த பேட்டர்ன். கரெக்டாக 3 நாள் கேப் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த மாதிரி 935 835 வரலாம். 722 272 வந்துருச்சு. இந்த 295 திரும்பவும் 295 வரணும். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் கலர் வைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர 4 டிஜிட் நம்பரு, ஏ போர்டு நம்பரோ, சி போர்டு நம்பரோ, டி போர்டு நம்பரோ இல்லை, நம்ம இன்றைக்கி எடுக்கிறது வந்து 4 டிஜிட் இருக்குது. இது கடைசி ஒரு 4 நாளுக்கு வரக்கூடிய எண்களில் ஒவ்வொரு எண்களாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த விஷயங்கள் தான் இது. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல 9 வருங்களா, இந்த இடத்துல 8, 35க்கு 35 அப்படின்னு முடியணும். இது ஒரு பேட்டர்னு. ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 722ல் 7 வந்துச்சுங்களா, இந்த இடத்துல 7 வந்துச்சா, நேற்று 2 வந்துச்சுங்களா. அப்புறம் சி போர்டில் வந்த 2 வந்து அப்படியே சி போர்டில் இங்கே 2 வச்சுருப்பாங்க, அல்லது ஏ போர்டில் 2 வச்சுருப்பாங்க, ஆனால் பாக்ஸு. சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல வந்த 2 இந்த இடத்துல எப்படி வரும், இந்த போர்டை மட்டும் நல்லா பொறுமையாக பாருங்கள். ஏ போர்டை மட்டும் நல்லா பாருங்கள். இந்த 800ன்னு ஏ போர்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஏ போர்டு வந்துச்சுன்னு பாருங்கள். 972 சிறந்த பேட்டர்ன். நான் சொன்னேன்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது 279 தான் சிறந்த பேட்டர்ன். இது நிறையா தடவை இந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு. நம்ம குரூப்பில் இருக்க நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரில, அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தரணும், ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கேன். அதே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து என்ன வந்துச்சு, 972ன்னு வந்துச்சு.
கீழேருந்து என்ன வருது 9 2 7ன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ என்னைக்கோட கணிப்பு, நாளைக்கோட கணிப்பில் ஏ போர்டில் 7 வருது என்னோடய கணக்கில். ஓகேங்களா? 5 வருது. 5 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 9 5ங்கிற நம்பரில் 5 வந்தால் இந்த இடத்துல 9 வரணும். ஓகேங்களா? 37 59 37 59 அப்படிங்கிற நம்பர் வந்து வரணும். இந்த நம்பரில் 3 7 5 9 இந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நாளைக்கான ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு 37 59 37 59ங்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு செட்டு சிங்கிள் ஷாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? முடிஞ்சால் 20 ரூபா டோக்கன் இல்லைன்னா 100 ரூபா டோக்கனில் ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அதிகம் ட்ரை பண்ணாதீங்க. வின்னிங் வாய்ப்பு இருக்குது. பட் வந்து எந்த அளவுக்கு லிமிட்டேஷனில் ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கிடைக்கலனாலும் 20 ரூபாயில் போயிடுச்சு, கிடைச்சாலும் ஒரு 20 ரூபாயில் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். பெரிய விஷயமா 100 ரூபாயில் கிடைச்சாலும் அதே தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதிகமாக வந்து செலவு பண்ண வேணாம், செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி பேட்டர்னை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த நம்பரை நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். எத்தனை கலரில் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த விஷயத்தை வந்து இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோஅப்பு. என்ன ஃபாலோஅப்பு அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நிர்மலில் 12ஆம் தேதிக்கு ஃபாலோஅப்பு எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தா 7 டி போர்டாக வந்துச்சுன்னா காரண்ய ப்ளஸுக்கு 78 35 வரணும். ஓகேங்களா? அந்த நம்பர் தான் எழுதி போட்டிருக்கேன், 78 35. அந்த நம்பர் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். இந்த 38 75ங்க நம்பர் வந்து இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்னாக அந்த இருக்குது. அந்த மாதிரி பேட்டர்னில் உட்காருது. இந்த இடத்துல இருக்கிற 37 59 தான் இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்ரீசக்தியில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த விஷயத்தை பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? இந்த விஷயங்கள் இது தான். அதனால் இந்த சிங்கிள் ஷாட் வந்து நம்பர் இது தான். முடிஞ்சவங்க நாளைக்கு இந்த ஒரே ஒரு நம்பர் 37 59 ட்ரை பண்ணுங்கள், 78 35 ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லாமல் விட்ருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி செப்டம்பர் புதன்கிழமை 50-50 ட்ரா. 11ஆம் தேதி 50-50 ட்ரா 110ங்கிற ஒரு ட்ரா நம்பர் 110வது வாரமாக வந்து 50-50 நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே போடுறாங்க. அந்த ட்ராவில் பாருங்கள் ஸ்பெஷலாக அந்த நடுவில் இந்த 10ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதி கொடுத்த கணிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடியது 11ஆம் தேதி கணிப்பு 110ங்கிற ட்ரா, தேதி 11. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 3ங்கிறது 1ங்கிறது நம்பர் வந்து நாளைக்கு இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 50-50 ட்ராவில் 110வது ட்ராவிலையும் 11ஆம் தேதிங்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த 1 வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த 151 141 111 171 174 147 இந்த மாதிரி எண்கள் 1 வந்தால் வரும். ஓகேங்களா? அதனால் இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற நம்பர் தேதி வந்து 50-50க்கு தான் எனக்கு தெரிஞ்சு 1 வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா நாளையிலேருந்தே நீங்கள் வந்து அதாவது இன்னையிலேருந்தே நீங்கள் இந்த ஸ்ரீசக்தியிலேருந்து ஏ போர்டில் ஸ்பெஷலாக 1 அப்படிங்கிற நம்பர் 5 செட்டு, அடுத்த நாள் 50-50க்கு வந்து ஒரு 10 செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கோட ஃபாலோஅப் நம்பர். சரிங்களா? இந்த விஷயங்கள் இது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குட் டைம்ஸில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் ஞாபகம் இல்லை, இன்னொரு சொல்லிடுறேன். இந்த விஷயங்கள் இதுதான். 44 72 அப்படின்னு இன்றைக்கி 4Dயில் இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தேன். அடுத்து 75 48 88 72 கொடுத்தேன். பிசியில் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் வந்து இது வந்து 2 45 தான் போட்டேன் குரூப்பில். அதனால் யாருக்கும் சொல்ல முடியல, எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதனால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மேக்ஸிமம் நான் போட பார்த்துட்றேன். ஓகேங்களா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாளைய பொழுது இன்றைக்கி விடிகிற பொழுது அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நம்பர் 37 59 நாளைக்கு கேமில் வருதான்னு பார்ப்போம். வந்தால் வருது, வரலினா போகுதுங்கிற மாதிரி ஒரே ஒரு செட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல பேட்டர்னை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதனால் இந்த 2 7 9ங்கிறது மிக சிறந்த எண்ணாக இருந்ததுன்னா இந்த 37 59ம் வரணும். ஏன்னா 79 இருக்குது, 5ங்கிறது பி போர்டில் வரலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதம் பி போர்டில் 5 வரல, 0 கொண்டு வந்தாங்க, 5 வரல. சி போர்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா பி போர்டில் 5 வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த 5 பி போர்டில் வந்து 37 59ன்னு வரணும்.
37 95 கூட ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 37 95 வேண்டாம், 37 59 ஒரே ஒரு செட்டும் 78 35 நம்பரை ஃபாலோ அப்பும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.